நிச்சயமாக த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இம்ப்ளான்ட். அண்ட் எல்லா விதத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அவங்க. ஸோ இதில் வந்து நானும் நிறைய இடத்துல கம்பேரிசன்ஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இதில் எல்லாமே எனக்கு வந்து டோட்டலி இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பெயினை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். ஸோ இங்கே வந்து பெயின்லெஸ் சர்ஜரியில் இம்ப்ளான்ட் சர்ஜரிலையோ இல்லை இந்த டெம்பரரி டீத் பர்மனன்ட் டீத் அந்த ஃபுல் ப்ராசஸ்லையுமே ஐ ஒன்ட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டிஸ். நீங்கள் சிந்தாமணி கிளினிக்கை இங்கே டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இம்ப்ளான்ட். அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பவானி கிருஷ்ணன் மேம் இருக்காங்க. மேமோட வயசு பார்த்தீங்கன்னா 53 வயசு ஆகுதுங்க. மேமுக்கு என்ன பல்லு பிரச்சனைனா ஈறு பிரச்சனை தான். கடுமையான ஈறு பிரச்சனைகளில் பல வருஷமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் போயிருக்காங்க. பட் அங்கேயும் ரிமூவல் டென்ச்சர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும், போன் இல்லை அவங்களுக்கு. அதனால் கைட்டு மாற்ற பல்செட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேமுக்கு அது இஷ்டம் இல்லை, கூட கொஞ்சம் பயமும் இருந்தது டென்டல்னா. அதனால மேம் கொஞ்சம் தாமதமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்து தான் ஒரு வாட்டி கால் பண்ணி பேசினாங்க. அப்புறமா கால்லேயே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னால் மேம் வந்தப்போ அவங்களுக்கு இம்ப்ளான்ட்டும் போட்டுட்டு ப்ரொவிஷனல் டீத், அதாவது தற்காலிக பற்களும் கொடுத்துருந்தோம். அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்து டியூரபிள் டீத், நிரந்தர பற்களும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த 6 மாதம் நம்ம கூட பண்ண ட்ராவலிங்கு, அவங்களோட இப்போ இருக்கிற பல்லோட எக்ஸ்பீரியன்ஸு, முதல்ல எப்படி இருந்தாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வாங்க பார்ப்போம். மேம் வணக்கம். வணக்கம். நான் வந்து டியூட்டராக இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு பேசணும், நிறைய இப்போ கிளாஸஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது என்னோட அந்த பல்லு ப்ராப்ளம் வந்து பெரிய இஷ்யூவாக ஒரு ஸ்டேஜில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் நான். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிது, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம டென்டல் டாக்டர்கிட்ட பார்ப்போம்னு 2-3 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு போல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, கூடவே பயமும் ரொம்ப இருந்தது. என்ன வலி இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா ஒரு பல்லு எடுக்கணுன்னாலே ரொம்ப வலி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி இது வந்து எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. ஸோ அதனால் நான் எப்படி யூடியூப்பில் நிறைய பார்க்கும்போது சிந்தாமணி டென்டல் கிளினிக்கோட ரிவ்யூஸ் பார்த்தேன், அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அது பார்க்கும்போது அந்த ரிவ்யூஸு, அந்த பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஏன் நம்ம இவங்களை அப்ரோச் பண்ணக்கூடாது, நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணேன். அப்புறம் கீதா மேமை போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அவங்க என்னோடய டென்டல் எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் அ பர்மனெண்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற விதமே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்தது. ஓகே ரைட், இங்கே திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசில் நம்பிக்கை வந்தது. அதனால தைரியமாக அடுத்த லெவல் ஆஃப் அவங்க சொன்ன ப்ரொசீஜர்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரி டீத் வச்சாங்க. ஸோ அது வைக்கும்போதே எனக்கு வந்து அந்த சர்ஜரி டைமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வித் பேக்ரவுண்ட் ஆஃப் இளையராஜா மியூசிக். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணாலுமே அதை சொல்லி இது பண்ணுறோம் மேடம், இது பண்ணுறோம், உங்களுக்கு எதாவது பெயின் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சர்ஜரி டைம்லேயே வந்து எனக்கு அந்த டாக்டர் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு ஒரு அவேர்னஸாக இருந்தது. ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றத விட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு த ட்ரீட்மெண்ட் வெண்ட் வெரி வெல். எனக்கு பெயின் பெருசாக தெரியவே இல்லை. ஈவன் தோ அந்த லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துருந்தா கூட எனக்கு பெரிய லெவலில் எனக்கு வந்து நான் அது ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. தட் சர்ஜரி வாஸ் வெரி ஸ்மூத். டாக்டரும் நல்லா பண்ணாங்க, அவங்க கூட அசிஸ்டன்ஸ் இருந்தவங்கலாம் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 days 4 days அந்த லேப் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டெம்பரரி டீத் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஒன் டே திங் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் லிட்டில் பிட் எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அந்த பேன் 40 போட்டு அது மாதிரிலாம் ஆயிடுது. பட் மற்றபடி அந்த சர்ஜரினால் எனக்கு எந்த விதமான பெயின் பெருசாக தெரியவே இல்லை எனக்கு. ஸோ ஒரு 4-5 daysக்கு அப்புறம் எனக்கு டெம்பரரி டீத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஃபுட் அந்த மாதிரி எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். 2 months வரைக்கும் நான் சாஃப்ட் ஐட்டம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த டெம்பரரி டீத்தே ரொம்ப
ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் டெம்பரரி டீத் வச்சதுக்கப்புறமுமே எனக்கு வந்து ஒரு பெயின் எதுவுமே இல்லை. சாப்பிட்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் சாப்பிட்டேன். முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அந்த முன்னாடி இந்த பல்லோட அந்த ஆட்டம், அந்த கேவிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு இருந்ததுனால ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பிட்றது. இந்த டெம்பரரி பல் வச்சோடனே ரொம்ப திருப்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் தென் அப்படியே ஒரு 6 months ஓடித்து நடுவில் ஒரு சின்ன ஒரு செக்அப் மட்டும் ஒரு 3 months வந்துட்டு போனேன். ஸோ தே செட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. 6 months முடிஞ்ச உடனே அகைன் நான் மேம்கிட்ட கால் பண்ணி, கீதா மேம்கிட்ட கால் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வர சொன்னாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் செக்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் ஆஸ் யூஷுவல் எனக்கு அந்த பர்மனெண்ட் டீத் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி ப்ரொசீஜர், டெம்பரரி டீத்துக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருந்ததோ சேம் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு 3-4 daysல ஆஸ் கமிட்டட் பை தெம் எனக்கு கிளியராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து எனக்கு க்ளீனாக வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பர்மனெண்ட் பல்லு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டெம்பரரி பல்ல வச்ச போதே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் எல்லாரோட நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, நல்லா சாப்பிட்றேன், நல்லா பேசுகிறேன், நிறைய பேர்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். பிகாஸ் மை ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட் அப்படின்றதுனால எனக்கு பேசுறது கூட ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. ஸோ ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருந்தது. புது அந்த டெம்பரரி பல் வச்சதுக்கப்புறம் கூட எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரியல பேசும்போது. அதே மாதிரி பர்மனெண்ட் பல் வச்சதுக்கப்புறமும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. ஐ ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. இதில் வந்து அங்கே இருக்கிற அந்த லேபில் இருந்த டாக்டர்ஸு, ஸோ அசிஸ்டன்ட்ஸு எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணோம். கீதா மேம் ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நீ பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு கரெக்டான பிளேஸு அப்படின்றத எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து கீதா மேமு. சர்ஜரி பண்ணோடனே டாக்டர் எனக்கு நிஜமாவே தெய்வமாக தெரிஞ்சார். பிகாஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்ச ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நல்லபடியாக முடியுன்றது நான் எதிரே பார்க்கல. நான் ஐ ஆம் டூ ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி இன்க்ளூடிங் கீதா மேம் அண்ட் சாரை வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். முருகவேல் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணினார். போத் அந்த டெம்பரரி டீத் வைக்கும்போதும் சரி, பர்மனன்ட் டீத் வைக்கும்போதும் சரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த லேபில் இருந்த எல்லா டாக்டர்ஸுமே ஒரு விஷயங்களும் கேட்டு மேம் எப்படி இருந்தது, என்ன அந்த கார்டியாலிட்டி எனக்கு வந்த உடனே நீங்கள் மேம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்றது ஒரு 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 ஃபேமிலி பாண்டட் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ ஃபேமிலி பாண்டடாக அவங்க வந்து என்னை வந்து கேட்கும்போது, கீதா மேமும் அப்படி தான், அவங்களோட கார்டியாலிட்டி கேட்கவே வேண்டாம். ஸோ அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஏதோ நம்ம பேஷண்ட்டாக வரோம், டாக்டரை பார்க்குறோம், போகிறோம் அப்படின்றது இல்லாமல் லைக் ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு சரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது இங்கே. ஸோ பெயின்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி நவ், கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஸோ பர்மனன்ட் டீத் வச்சப்புறமும் என்னால் நல்லா பேச முடியாது, நல்லா சாப்பிட முடியாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இந்த டீத் ஒரு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு இல்லை. ஸோ நான் நல்லாவே இருக்கேன் நான். ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் பயப்படுறீங்களோ பயப்பட வேண்டாம். ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் சிந்தாமணி கிளினிக் டென்டல் சர்ஜரி. இந்த மாதிரி இம்ப்ளான்ட் உங்களுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரியலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கும் அது வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து அங்கே அப்ரோச் பண்ணலாம். த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இம்ப்ளான்ட் அண்ட் எல்லா விதத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அவங்க. ஸோ இதில் வந்து நானும் நிறைய இடத்துல கம்பேரிசன்ஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இதில் எல்லாமே எனக்கு வந்து டோட்டலி இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பெயினை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். ஸோ இங்கே வந்து பெயின்லெஸ் சர்ஜரியில் இம்ப்ளான்ட் சர்ஜரிலையோ இல்லை இந்த டெம்பரரி டீத், பர்மனன்ட் டீத் அந்த ஃபுல் ப்ராசஸ்லையுமே ஐ won't find any difficulties. அதனால ஒரு பிரச்சனை அப்படின்றது எதுவுமே எனக்கு இல்லை. ஐ ஃபீல் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் சிந்தாமணி கிளினிக்கை இங்கே டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இம்ப்ளான்ட் அண்ட் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அண்ட் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ட்ரீட்மெண்ட் அண்ட் தட் கார்டியல் பாயிண்ட்ஸில் நீங்கள் நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். மேம் அந்த 6 months நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க மேம்? ஃபஸ்ட்டு 2 months அவங்க சொன்ன மாதிரி சாஃப்ட் ஐட்டம்ஸ் தான், நீங்களாம் சஜஸ்ட் பண்ண மாதிரி சாஃப்ட் ஐட்டம்ஸ் தான். வெறும் சாதம், பீங் எ வெஜிடேரியன். ஸோ வேக வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். வேக வச்ச காய்கறிகள், வேக வச்ச சுண்டல் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டேன். ஆஃப்டர் 2 months 3 months கூட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக லிட்டில் ஹார்டர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் பட்டர் முறுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து பெயின்கின்னு இல்லைன்னாக்க அதை சாப்பிட்டு இமன்ஸே நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம்
லிட்டில் பிட் ஹார்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது வந்து நல்லா இருந்தது நல்லா எனக்கு. இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ் பெருசா தெரியல. 6 months வரைக்கும் எனக்கு எந்த பெயின் இல்லை. அது மாதிரி சாப்பிடும்போது இல்லை. ஃபர்ஸ்ட் 3 months மட்டும் நான் ரொம்ப சாஃப்ட் டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்க நிரந்தர பற்களை மாத்திட்டீங்க. இப்போ இனிமே சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க வெஜ்ஜுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம எல்லாம் வந்து தட்டை முறுக்கு அதனால நீங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ.